பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுறதுல தேவனுடைய வார்த்தை நம்ம அநேக காரியம் கற்றுக் கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் நம் தேவனுடைய வார்த்தையை நம் படிக்கிற நாம், தேவனோடு பழகிற நாம், தேவனோடு கூட நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது கவனிச்சிங்கன்னா யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் வாசிக்கும்போது பாருங்க, அங்கே எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கவனிங்க, அவன் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தினால என்ன நடந்ததுன்னு சொன்னால் மழை வர. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். தெரிந்த விஷயத்தை நம்ம ஏன் திரும்ப பார்க்கணும்னு சொன்னால், அந்த ஜெபம் பண்ணுகிறார்கள் இன்றைக்கு அநேகர். அந்த ஜெபம் கருத்தான ஜெபமா, அது கருத்துள்ள ஜெபமா என்பதை பார்க்க வேண்டும். அது கருத்து ரொம்ப முக்கியம். நாம் பண்ணுகிற ஜெபத்தில் கருத்தாய் பண்ணக்கூடியவாய் மாற முடியும். இன்றைக்கு எத்தனையோ பேர் எத்தனை தேவைகளை மாத கணக்கில் பண்ணுகிறார்கள், வருட கணக்கில் பண்ணுகிறார்கள். இந்த ஒரு 20 வருஷமா நாங்கள் படிக்கிறோம் பாஸ்டர், மாறவே இல்லை பாஸ்டர், என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அப்போது இத்தனை வருடங்கள் நீ ஜெபம் பண்ணி கேட்கப்படாதுன்னா அது என்ன ஜெபம் பண்ணியிருப்பேன். அப்போ ஒரு ஜெபம் பண்ணும்போது நாம் கருத்தாய் பண்ண வேண்டும். குழாவே இல்லாத ஒரு இடத்துல இருந்து நான் தண்ணி பிடிங்க, தண்ணி வேணும் தண்ணி வேணும் தண்ணி வேணும் கேட்டால் தண்ணி கிடைக்குமா? தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் பார்த்து இங்கே எப்படியே நான் பிடிச்சிடுவேன்னா பார்க்குறோன்னா நான் ஏளனமாய் கேலி கிண்டனமாய் பார்ப்பான். நீங்கள் கடையே இல்லாத இடத்துல நான் மளிகை சாமான் ஆகணும்னு சொல்லிட்டு நின்று நான் என்னை பார்க்குறேன்னா, அப்போ நம்ம எங்கே போவோம்னா, எந்த இடத்துல அந்த மளிகை சாமான் கிடைக்குமோ அங்கே போவோம், எந்த இடத்துல தண்ணி வருது அங்கே போவோம். அதுபோல் நாம் ஒரு தேவைக்காக தேவ சமூகத்தை போகும்போது தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடியவராய் நாம் மாற வேண்டும். தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது தான் தேவன் நம்மளை வழிநடத்த வல்லவராக்கிறார். அங்க நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, அந்த மனிதன் ஜெபிக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா, அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதம் பூமியிலே மழை பெய்யவில்லை. அப்போ ஒரு மனுஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படியே கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் சொல்லின வார்த்தை அப்படியே இருக்கு. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அவன் மறுபடியும் ஜெபம் பண்ணாதான் வானத்திலிருந்து மழை பொழிகிறதாயிருக்கு. அப்போ இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எதற்காக? கவனிங்க, 16 பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொஸ்தப்படும்படிக்கு, கவனிச்சிங்களா, உங்களுடைய குற்றங்களை ஒருவருக்கொரு என்ன பண்ண அறிக்கையிட்டு. இப்போ நம்ம ஒரு விடுதலை பெறணும், சுகம் பெறணும், ஒருவருக்கொரு அறிக்கையிட்டு. அந்த அறிக்கையிட்டு என்ன பண்ணுங்க, நாம ஜபிக்கும் போது அந்த ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்றார். அதற்கு தான் உதாரணமா யாரு காமியன்னா எலியாவை காணும். நீதிமான் செய்யக்கூடிய ஒரு ஜெபம், நீதிமானா இருந்து ஒரு மனிதன் ஜபிக்கிறான் என்று சொன்னால் அந்த ஜெபம் பலனுள்ளது, அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டாகும், அந்த ஜெபத்தினால் அற்புதம் நடக்கும். முதலாவது உங்களை நீங்கள் எப்படி மாற்றிக்கொள்ளணும்? நல்லவர்களாய் மாற்றிக்கொள்ளும். நீங்கள் பரிசுத்தவானாய் மாறிக்கொள்ளும். இப்பொழுது நீங்க ஜெபம் பண்ண 20 வருஷம் ஜெபம் பண்ண நீங்க கொஞ்ச நேரம் பரிசுத்தவானாய் மாற, கொஞ்ச நேரம் தவறுகளை விட்டு, கொஞ்ச காலம் தவறுகளை விட்டு நீ உட்கார்ந்து ஜெபிப்பேன்னு சொன்னா நீ நீதிமான், உன் ஜெபம் கேட்கப்படுதா இருக்கும். அந்த ஜெபத்துக்கு தேவன் பதிலளிப்பார். அந்த ஜெபத்தை கர்த்தர் பண்ணாரு, கேட்டு அற்புதம் செய்வார். அதற்கு தான் எலியாவை முன்மாதிரியா காமிக்கிறார். இந்த எலியா எல்லாரும் போலவும் பக்தி இல்லாத ஒரு மனுஷனாய் வாழ்ந்து இப்ப ஜெபிப்பார் என்று சொன்னால் இந்த ஜெபத்துக்கு என்ன பண்ணது? பதில் வராது. இந்த ஜெபம் பதில் இல்லாம போகும். இவர் சொல்லுற வார்த்தையில ஒண்ணுமே நடக்காம போயிருக்கும். இப்போ ஆகாப்புக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. இந்த ஆகாப் வந்து ராஜாவுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷன் எவ்வளவு தைரியமா பேசுறா பார்த்தீங்களா? பேசுதுன்னா தனக்குள்ள இருக்க பரிசுத்தம். அவர் ஒரு நீதிமானாய் காணப்படுகிறார். அந்த தேசத்துல அவர் தீர்க்கதரிசியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி தேவனுக்கு பிரியமாய் நடக்கூடிய ஒரு மனிதனாக காணப்படுறார். அந்த எலியா எப்படி இருந்தானா கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட்டான். நான் ஒண்ணுமே சொன்னேன், ஒரு குழா கிட்ட போயிட்டு நம்ம தண்ணி பிடிக்க நின்னோம்னா தண்ணி வரும். எப்பதான் குழாவே இல்லாத இடத்துல நம்ம நின்று நின்றோம்னா எத்தனை வருடம் ஆனாலும் தண்ணி பிடிக்க முடியாது. இன்னைக்கு ஜபிக்கிற நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன்னா, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறாரா, கர்த்தர் எனக்கு பதில் அளிக்கிறாரா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் அப்படி பார்ப்பதில்லை. நீங்கள் அப்படி பார்க்கும்போது, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும். அது ஜெயம் பெற்றதாய் மாற முடியும். கவனிங்க, 1 ராஜாக்கள் 17:1 நீங்க வாசிக்கும் போது பாருங்க, கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியனாகிய எலியா
ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இங்க பாருங்க, என் வாக்கின்படி அன்றி நான் பண்ற ஒரு காரியங்கள். அப்போ நான் சொல்ற ஒரு விஷயத்துக்கு கவனிச்சுக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் சொல்லியிருந்தா நாங்க ஜபிக்க வேண்டியதுங்க. அவரு நான் சொல்றேன் அந்த வார்த்தையின்படியே இந்த வருஷத்துல மழை பெய்யாது, மழை வராது, மழை இருக்காது, மழை இல்லாத காலங்களா மாற்றி விட்டார். இந்த மழை இல்லாமல் போனா கவனிங்க, ஒரு மனுஷனை அடிப்போம் என்று சொன்னால் ஒரு காரியங்கள் அந்த மனிதனை வேதனை பார்த்தோம்னா கொஞ்சத்துல செத்து போயிடுவான். ஆனால் மழையும் பனியும் இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் குறைப்பட்டு சாக வேண்டும். சாப்பாடு இல்லாமல் போகும், இருக்கிற சாப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். தண்ணி இருக்காது, குடிக்க முடியாமல் போயிடுவோம். தண்ணி இல்லை, குளிக்க முடியாமல் போயிடுவோம். தண்ணி இல்லை, மிருகச்சீவனுங்களுக்கு கொடுக்க முடியாது. தண்ணி இல்லை. அப்போ பாருங்க, சிறுக 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 ஒரு மனிதன் என்ன பண்ணுவோம், தண்ணியில் தான் செத்து போகும். அந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டார். ஏன் அப்படிப்பட்ட காரியங்கள் அவர் செய்யணும்னு சொன்னா, அங்க பக்தி இல்லாத போது, பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன் ஏன் வாக்கின்படி அன்றி பனியும் மழையும் பெய்யாது. அப்ப சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் எங்கன்னு சொல்றேன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். ஆகாப் கிட்ட போயிருந்தாலும் அவர் யாரை முன்னாடி வச்சிருக்கிறார், கர்த்தரை முன்பாக வைத்திருந்தார். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாசத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்றார். அப்ப கர்த்தரை ஒரு மனிதன் முன்பாக வைத்து ஜபிக்கும் போது உங்கள் ஜபங்களுக்கு பதில் உண்டாகும். ஒரு கடைக்கு முன்பாக நின்று கடைக்காரர்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த கடையில இருந்து பொருட்கள் கிடைக்கும். ஒரு தண்ணி குழாக்கு முன்பாக நின்று தண்ணி குடத்தை வைப்பீங்கன்னா அந்த தண்ணி கிடைக்கும். அப்ப கர்த்தருக்கு முன்பாக நின்றீங்கன்னா உங்களுடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு மனிதனாய் மாற வேண்டும். அப்படி மாறினா நீங்கள் நீதிமானாய் மாற வேண்டும், நீங்கள் நீதிமானாய் இருக்க வேண்டும், நீங்கள் நீதியாய் நடக்க வேண்டும். இந்த நீதி உள்ளவனோடு தேவன் கூட இருப்பார். இந்த நீதிமானாய் வாழும்போது கர்த்தர் உங்க கூட இருப்பார். அப்படி நீங்கள் நின்று ஒரு காரியங்களை ஜபிக்கும் போது உங்கள் ஜபங்கள்ல பதில் உண்டாகும், அற்புதம் நடக்கும், விடுதலை கிடைக்கும், மாற்றங்களை பார்க்க முடியும். நீங்கள் அதுக்கு பிரயாசப்பட வேண்டும். ஜபங்கள் சும்மா பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு மனிதனாய் மாற வேண்டும். நான் நிற்கிறேன், என் தேவன் அங்கே நிற்கிறாரா, என் தேவனத்தில் நிற்க போகிறேன், அவர் எனக்கு செய்வாரா சொல்லணும். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நீங்க பார்க்கும்போது அவர்கள் குறைவுபட்டவர்களா இருக்காங்க. ஆதியாம் புத்தகத்துல பார்க்கும்போது 13 நீங்கள் பார்க்கும்போது அங்கே சோதம் ஜனங்கள் எப்படி இருந்தார்களா, கர்த்தருக்கு முன்பாக பொல்லாங்கு செய்கிற ஒரு ஜனம். இது பொல்லாத ஜனமாய் காணப்பட்டுச்சு. இந்த சோதம் ஜனம் கர்த்தருக்கு முன்பாக பொல்லாங்கு செய்து கொண்டிருக்கு. இந்த பொல்லாங்கு செய்கிற ஒரு ஜனத்தினுடைய வார்த்தையை கேட்பாரா, அவள் செய்கிற ஒரு வேண்டுதலை கேட்பாரா? இன்றைக்கு உன் குடும்பம் பொல்லாங்கை செய்யக்கூடியத பொல்லாத ஒரு குடும்பமாய் காணப்படும்னா உன்னுடைய குடும்பத்துல கர்த்தர் அங்க வாசம் பண்ணுவாரா? கர்த்தர் இருக்கிறார் என்று தெரிந்தும் இன்றைக்கு தவறான காரியங்களை செய்து கொண்டு தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கியே, உன் குடும்பத்தில் கர்த்தர் இருப்பாரா? அப்ப அந்த குடும்பத்துல நீ ஜபம் ஏறெடுக்கப்படுறியே, அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்பாரா? கர்த்தரையே இல்லை, அப்புறம் எப்படி ஜபம் கேட்பாங்க? இந்த சோதோமின் மக்கள் அப்படி காணப்பட்டார்கள். இந்த சோதோமின் மக்கள் எப்படி இருந்தாங்களா, பொல்லாதவர்களா இருந்தாங்களா. எங்க இருந்தாங்க? கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டு, ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் தவறான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் பொல்லாதவர்கள். இப்ப உங்க குடும்பத்துல நீங்கள் பொல்லாதவர்களா இருந்து ஜெபம் பண்ணும்போது எப்படி அந்த ஜெபம் கேட்கப்படும்? அந்த ஜெபத்துக்கு எப்படி பதில் உண்டாகும்? கருத்தா பண்ண வேண்டிய நீ என்ன பண்ண தெரியுமா, என் வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்குது அதை நான் முதலாவது சரி பண்ணி கொண்டு தான் வந்து நான் பண்ண நிற்கிறோம். நாங்கள் பாருங்க, முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் கண்ணாடி முன்னாடி நின்று என் முகத்தை பார்த்துக்குவேன். தலைவாரி இருக்கேன்னா, நான் போட்ட ட்ரெஸ்ஸில் எதனா இருக்கா குறைவுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் அவங்க முன்னாடி வந்து நிற்பேன். உங்கள் முன்னாடி நிற்கும் போது நான் எத்தனை காரியங்களை சரி பண்ணி கொள்கிறேன்னு சொன்னால், நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோமே, நான் எத்தனை காரியங்களை சரி பண்ணி கொள்கிறேன் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்னன்னா, எப்படியே வாழ்ந்தோம் போ, அப்படி வாழக்கூடாதுங்க. கர்த்தருக்கு முன்பாக வாழ்கிற நாம், கர்த்தரோடு கூட இருக்கிற நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு சில வாழ்க்கை நம்ம வாழ்ந்து பார்க்க வேண்டும். இவ்வளவு எப்படி வாழ முடியுது? இவ்வளவு பிரச்சனைகள் நடுவில் முணுமுணுக்காம எப்படிங்க வாழ்ந்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும்போது ஒரு கூட்டம் முறுமுத்து கொண்டே வருது. அதுல ஒரு கூட்டம் கர்த்தருடைய வேலைகளை செய்து, யோசுவெல்லாம் பாருங்க கர்த்தருடைய வேலை செய்யறாரு, காலேபெல்லாம் கர்த்தருடைய வேலை செய்யறாரு. இவங்கெல்லாம் செய்து முறுமுறுப்பு நம்ம இவங்க எப்படிங்க வந்தாங்க? இவங்களை போல நம்ம வாழணும், நீ ஏன் வாழ மாட்டீங்க?
கர்த்தர் தான் நடத்தி கொண்டு வருவாங்க, கர்த்தருக்கு முன்பாகத்தான் நிற்கிறாங்க. ஆனா முறுமுத்து கொண்டே வராங்க. அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இதுன்னு குறை பேசினே வராங்க. இன்னைக்கு நீ யார வந்திருக்க? யார் கூட வந்திருக்கிற? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன்னு சொன்னா, அவங்க கூட கர்த்தர் வராருன்னு சொன்னா முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, பொல்லாதனாய் காணப்படக்கூடாது, இந்த பொல்லாங்குக்கான காரியம் எதுவும் இருக்கக்கூடாது. அதை விட்டு விலக வேண்டும். தேவனோடு கூட இருப்பார். உன் ஜெபங்களை கர்த்தர் கேட்கக்கூடியவராக்கா. நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு மனிதனாய் மாற வேண்டும். அப்போ தேவ பிள்ளைகள் தேவனிடத்தில் நிற்கும் போது ரொம்ப கருத்தா எதை சொன்னா, எப்படி இருந்தா, என்ன காரியங்களை பண்ணா அப்படி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நீ அப்படி நிற்கும் போது தான் உன் ஜெபம் பதில் உள்ளதாய் மாறும். நீங்கள் லூக்காவிலே வாசிக்கும் போது 7:4 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே பார்க்கும்போது ஒரு மனிதரை பார்க்கிறோம். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீர் இந்த தயவு கொத்ததற்காக அவன் பாத்திரனா இருக்கிறான். கவனிங்க, இந்த கருத்தா சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, அவன் இந்த தயவு நீர் செய்வதற்கு அவன் பாத்திரவானாய் இருக்கிறான். உன்னை ஆண்டவர் பார்த்து நீ பண்ணுகிற ஜெபம் கருத்தாய் இருக்கிறது என்று அறியணும்னு சொன்னா நீ அதற்கு பாத்திரவானாய் இருக்க வேண்டும், அதற்கு தகுதி உள்ளவனாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனா நீ அதற்கு பாத்திரவனாய் இரு. அந்த நூற்றுக்கு அதிபதி பாத்திரவனாய் காணப்பட்டான். அந்த நூற்றுக்கு அதிபதியை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனே நான் வரேன் போ அப்படின்னாரு. அவன் சொல்லிட்டான், நீங்க என் வீட்டுக்கு வரத்துக்கு பாத்திரவான் கிடையாது. நான் ஒரு வாழ்ந்தா வருவான், மற்றவனை போன்றா போவா. நான் 100 பேருக்கு அதிபதியா 100 பேருக்கு மேல தலைவனா இருந்தாலும் நான் நீங்க வர்த்தனை விரும்பல. ஏன் தெரியுமா? அதற்கு நான் பாத்திரவான் இல்லை. பார்த்தீங்களா, தேவனே பாத்திரவான் என்று வருகிறார். ஆனா அந்த மனிதனும் பண்ணுங்க, இன்னும் தன்னை தாழ்த்தி ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, ஆண்டவரே என் வேலைக்காரன் என்ன பண்ணுவான், பிழைப்பான் என்று பாருங்க, தங்களை இன்னும் பாத்திரவானாய் தன்னை மாற்றிக்கொண்டார்கள். நீங்க என் கூட வாங்கன்ற, என் கூட உட்காருங்கன்ற, இவங்கெல்லாம் பார்க்கணுன்ற. பாத்தியா, நீ தகுதி இல்லாத நீ எப்படி பேசுறது தெரியுமா? ஆனா தகுதி உள்ளவனே என் வீட்டுக்குள்ள வருவதற்கு நான் பாத்திரவான் கிடையாது. இயேசுவே வரேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள வரணும் பார்க்குறாரு. ஆனா இவர் சொல்றாரு, நான் பாத்திரவன் கிடையாது, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கன்ற. எத்தனை கருத்துள்ள ஒரு மனிதனாய் வேண்டிக் கொண்டாரு பாருங்க. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் இந்த கருத்தா இருக்குமா? கருத்தா ஜெபம் பண்ணா சுத்தி 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 எல்லாத்தையும் ஜெபம் பண்ண விட, எந்த இடத்துல தேவன் இருக்கிறார், எந்த திசையில் நிற்கிறார், ஆலயத்துக்குள்ள எப்பொழுதும் தேவன் இருப்பார். அந்த ஆலயத்தை நான் தேடி போவேன், அந்த ஆலயத்துல வாசம் பண்ணுவேன், அந்த ஆலயத்துல தேவனை நான் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆலயத்தை தேடி வர வேண்டும், ஆலயத்துல காத்திருக்க வேண்டும். கவனிங்க, நாம் அப்படி தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கக்கூடிய ஜனமா இருந்தோம்னா நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படும். நம்முடைய வேண்டுதலிலே கர்த்தர் அற்புதம் செய்வார். நம்முடைய வேண்டுதலிலே தேவன் நமக்கு நன்மை செய்வார். அந்த வேண்டுதல் கேட்கப்பட வேண்டும்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? கவனிச்சிங்க, கருத்தா ஜபிக்கிற மாத்திரம் இல்ல, கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடியவராய் மாற வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்பேன் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்வார். கவனிங்க, ஆதியாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, அங்க அந்த புருஷன் அபிடமிட்டு சோதோமுக்கு நேராக போனான். கவனிங்க, அந்த போகிற நேரங்களில் ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷன். ஆபிரகாம் யாருக்கு முன்னாடி நிற்கிறது? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறாராம். அந்த கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர் அந்த சோதோமுக்கு போகிற காரியங்களை கேட்டு அவர் இப்போது மன்றாடுகிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஒரு 50 நீதிமான் இருப்பார்கள் என்று சொன்னால் நீர் அவர்களை அழிப்பீரோ? எப்படி கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷன் பேசணும், கர்த்தர் அதுக்கு பதில் சொல்லுகிறார். கர்த்தர் அதை கேட்டு பதில் சொல்ற, இல்ல 45 இல்ல 40 30 20 10 பேர் கூட நான் அழிக்க மாட்டேன். பாத்தீங்களா, பதில் கிடைச்சதா? பதில் கிடைப்பதுக்கு என்ன காரணம்? தேவைகள் சந்திக்கிறதுக்கு என்ன காரணம்? லோத்து காப்பாற்றப்பட்டதுக்கு என்ன காரணம்? கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிறார்கள். கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிறார்கள். இன்றைக்கு கொஞ்சம் ஜெபம் எங்கே இருக்கிறது? யாருக்கு முன்பாக நிற்கிற? தேவையில்லாத பொருட்களுக்கு முன்பாக நின்று ஒரு ஜெபத்தை, இந்த பொருளெல்லாம் நாங்கள் வாங்கணும் ஆண்டவரே, ரோட்ல போற கார்லாம் பார்த்துட்டு இந்த காரை வாங்கணும் ஆண்டவரே,
ஒரு வீட்டை பார்த்துட்டு இந்த வீட்டை வாங்கணுன்ற அந்த வீடு அவன் என்ன அநியாயம் செஞ்சு வாங்கணும்னு தெரியல, அந்த வீட்டுக்கு முன்பாக நின்று என்ன பண்ணுவேன், இதை நான் வாங்க வேண்டும் என்று நிற்கிறாய். ஒரு இச்சையோடு இருக்கிறவர்களை பார்த்து இவர்களை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று கவனிங்க. கர்த்தருக்கு முன்பாக நின்னா உனக்கு ஏற்ற துணை கொடுப்பார், உனக்கு ஏற்ற வீடு வாசலை உண்டு பண்ணுவார், உனக்கு ஏற்றவைகளை செய்ய தேவன் காத்திருக்கிறார். நீ கர்த்தருக்கு முன்பாக நில், கர்த்தருக்கு முன்பாக நிற்க கற்றுக்கொள். அவர் வழிநடத்த வல்லவரக்கா, உன் தேவையை சந்திக்க வல்லவரக்கா. கர்த்தருக்கு முன்பாக நின்ற மனிதன் மறுநாள் காலமில்லை கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்துல போய் நின்று கேட்கிறார். அங்கேதான் பாருங்க, அந்த மனிதன் அந்த சோதம் எரிந்து கொண்டிருப்பதும் அது அக்கினியில சுற்றி இருக்கப்பட்டு புகை எழும்பதையும் பார்த்தார். இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நின்று பாரு, உன் ஜனம் காப்பாற்றப்பட்டதை பார்க்கலாம். பரலோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் அநேக ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாத ஜனங்களாய் காணப்படுறாங்க. உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவனமா இவளை நீ நடத்தி ஆசீர்வதிங்க. இந்த வேதம் தான் நீர் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் தான் நீர் ஆண்டவரே. உமக்கு முன்பாக நிற்கத்தக்கதாய் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்க, வேதத்தோடு பழக, வேத வார்த்தைகள் கொண்டு ஜபிக்க பிள்ளைகளுக்கு கிருபை தாரும், பலனை தாரும், ஆசீர்வதி. ஏசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.